விஜய் வந்து தமிழ்நாட்டில் வருகிற 2026 தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெறுவார். அதில் மாற்றே கிடையாது. சும்மா பொய்லாம் சொல்லக்கூடாது நம்ம. விஜய் பண்ணுகிற வேலை நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேலைகள் தான். ஏன்னா அவர் வந்து டேரா திமுக எதிர்க்கிறாரு. திமுகவுடைய பெரும்பான்மையான வாக்கு வங்கின்னு சொல்லுகிற சிறுபான்மையர் வாக்கு வங்கியில் அவர் கை வைக்கிறார். திமுக நேரடியாக ருசிச்சு கொண்டிருக்கு. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல், எந்த பதவிகள் இல்லாமல், எந்த பணமும் கொடுக்காம, எந்த ஒரு வசதிகளும் அவர்களுக்கு செய்து தராமல் இந்த ஹாட் கேக் எடுத்துருந்துச்சு. அந்த ஹாட் கேக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கேக்கை இன்றைக்கி ஜோசப் விஜய் எடுக்க போகிறாரு கிறிஸ்தவர்கள் ஓட்ட. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரண்மனையில் அந்த ஃபங்க்ஷனுக்கு பெரும்பாலுமே யாரை கூப்பிடுவாங்கன்னா முன்னாள் முதல்வர், இந்நாள் முதல்வர் தான் அவங்க கூப்பிடுவாங்க. யார்? எடப்பாடி அவர்கள் போயிருக்காரு, ஜெயலலிதா அம்மா போயிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. இவங்க வந்து பெரிய ஆளுமையான ஆள் யார் நினைக்கிறாங்களோ அவங்கள தான் இன்வைட் பண்ணுவாங்க. இந்த முறை பாருங்க, ஆதவர்ஜனா இல்லை, விஜய் தான் கூப்பிட்டாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியை இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஎஸ் கட்சிகளாகட்டும், ப்ராட்டஸ்டன்டாகட்டும், கத்தோலிக்க சபையாகட்டும், இயேசு சபையாகட்டும், லைலா குரூப் ஆகட்டும் எல்லாம் சேர்ந்தான ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்து அவர் அங்கே உட்கார வச்சாங்க. அதேமாதிரி இன்றைக்கி வந்து விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு. நேற்று வரை ஜோசப் விஜயின் பேரை போட்டு இப்போ விஜயின் போட்டு இந்துக்கள் ஓட்டடி பெறணுன்றதுக்காக அரசியல் ரீதியாக அவர் நகர்வுகளை நகர்த்துறார். அது பாராட்டக்கூடியது. அந்த மார்க்கத்தை மதிக்கிறாங்க. அவங்கவுங்க ஜெய்வம் அவங்களுக்கு உயர்ந்ததுங்க. அவங்களோட பண்டிகைகள் நம்ம கலந்துக்கிறதும், நம்ம பண்டிகையில் அவங்க கலந்துக்கிறோம், வரவேற்கிறது அதில் மாற்றம் இல்லை. அதற்காக வேஷம் அடையாதீங்கன்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் உங்களுடைய அந்த வேஷம்ன்ற வார்த்தை கொண்டு வந்தோன்னா மோடி அவர்கள் தான் போகிற ஸ்டேட்டுக்குலாம் ஒரு வேஷம் போட்டு சுற்றுறாருன்ற ஒரு கம்பெனி. திருப்பரங்குன்ற மலையில் விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிறுபான்மையை குஷிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் வந்து திமுக எடுத்தது. பெரும்பான்மை இந்துக்களை நம்ம ஓட்டு இழந்துருவோன்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி பண்ணுறாங்க திமுக காரங்க. ராதாகிருஷ்ணர்களுக்கு அன்பு வணக்கம். 2026 தொடக்கத்தில் இருக்கும். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 2026 நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராக போறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகளை தொடர்ச்சியாக அந்த டிவிக்கு ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் உதயநிதி அவர்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க, விஜய் பற்றின விஷயம் கேட்குறாங்க. பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுடைய எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அதிமுகவோட பலத்தை இப்போ உதயநிதி உணர்ந்திருக்காருன்னு எடுத்துக்கிறதா, இல்லை விஜயை பார்த்து அதிமுகவை காயின் பண்ணி முன்னாடி நிறுத்துறாருன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, விஜய் வந்து தமிழ்நாட்டில் வருகிற 2026 தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெறுவார். அதில் மாற்றே கிடையாது. சும்மா பொய்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பாஜகவை சேர்ந்ததாக இருந்தாலும் அவரால் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்கும். சலசலப்பு தான் இருக்கும் தவிர வெற்றியை நோக்கி நகரத்துக்கான வாக்கு வங்கி அவர்கிட்ட கிடையாது. அது மட்டும் உண்மை. எப்போதுமே திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து எதிர்கட்சிகளை பற்றி சொன்னால் ஒன்றும் காமெடியாக பேசுவாங்க, இல்லாடி இல்லாத மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. முன்னாடி பேசின பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, டிடிவி டிரைவர் அணின்ற உட்பட பல விஷயம் சொன்னாங்க. உதயநிதிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்குறப்ப விளையாட்டு செய்திகள்லாம் நான் பார்க்கறது இல்லைன்னு காமெடி பண்ணார். விஜயவாண்டி கூட்டத்தில் விஜய் இந்த மாதிரி பேசியிருக்காரு, திமுக வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு, பிஜேபி எதிரின்னு சொல்லியிருக்காருன்னா விளையாட்டு செய்திகள்லாம் நான் பார்க்கறது இல்லை, அவர் காமெடி பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லி கலந்து போனார். நீங்கள் வந்து விஜயை தொட விஜய் வந்து திமுகவை டைரக்ட் தாக்குறார். அந்த விதத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வரவேற்கிறோம். நம்ம விஜய் வந்து நம்ம கூட்டணியில் வர்றதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். அப்படி ஆப்ஷன் இல்லைனாலும் விஜய் பண்ணுகிற வேலை நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேலைகள் தான். ஏன்னா அவர் வந்து டேரா திமுக எதிர்க்கிறாரு. திமுகவுடைய பெரும்பான்மையான வாக்கு வங்கின்னு சொல்லுகிற சிறுபான்மையர் வாக்கு வங்கியில் அவர் கை வைக்கிறார். அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம். யாருக்கு பலம்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம். இன்றைக்கி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியோடு சேர்ந்தனால சிறுபான்மையர் ஓட்டு போச்சு, போனோட எஸ்டிபி கட்சியோட சேர்ந்து போட்டிட்டார், சிறுபான்மையர் ஓட்டு எடப்பாடி அவர்கள் கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு பரப்புரையை திமுக தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதிமுகவினர் ஒரு சில இடத்துல அதை பேசுகிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து சிறுபான்மைக்கு எதிரான கட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் இவங்களுடைய பரப்புரை. அதனால தான் நம்ம திருப்பரங்குன்ற மலையில் விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா சிறுபான்மையை குஷிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் வந்து திமுக எடுத்தது. பெரும்பான்மை இந்துக்களை நம்ம ஓட்டு இழந்துருவோன்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி பண்ணுறாங்க திமுக காட்டுறாங்க. சரிங்களா? அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம ஸ்டாண்டில் என்ன நினைக்கிறோன்னா, இந்த சிறுபான்மையரோட ஹாட் கேக்கை ஒவ்வொரு முறையும் வந்து திமுக நேரடியாக ருசிச்சு கொண்டிருக்கு. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல், எந்த பதவிகள் இல்லாமல், எந்த பணமும் கொடுக்காம, எந்த ஒரு வசதிகளும் அவர்களுக்கு செய்து தராமல் இந்த ஹாட் கேக் எடுத்துருந்துச்சு. அந்த ஹாட் கேக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கேக்கை இன்றைக்கி ஜோசப் விஜய் எடுக்க போகிறாரு கிறிஸ்தவர்கள் ஓட்ட.
ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையில் சொல்லப்படுகிற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் நினைத்தபடி ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே அவங்க ஜமாத் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. சர்ச்சில் இருக்கக்கூடிய பிஷப் என்ன சொல்கிறாரோ, சர்ச்சு பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்க கேட்பாங்க. தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் தொகுதிக்கார் தான், நல்லவர் தான், நான் அவருக்கு தான் போகணுன்னு நினச்சிருந்தேன், ஆனால் எங்கள் பாஸ்டர் வந்து இவருக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டார் சார், நாங்கள் சர்ச்சையோடைய விதிமுறைகளை மீற மாட்டோம்னு சொல்லி அவர் நிர்பந்தப்படுத்தப்படுவாங்க. அதே மாதிரி தான் ஜமாத்தில் முடிவு எடுத்துகிட்டு சார் இவங்க தான் சார் போடுவோம் அப்படின்வாங்க. அப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய ஓட்டு வங்கி அங்கே கிடையாதப்ப அது எப்படி வந்து இதனால் வரையும் அந்த ஹாட் கேக்கை வந்து திமுக வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சோ அவங்களுக்கே இப்போ அதே ஹாட் கேக்கு பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் அரண்மனையில் நடந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரண்மனையில் அந்த ஃபங்க்ஷனுக்கு பெரும்பாலுமே யாரை கூப்பிடுவாங்கன்னா முன்னாள் முதல்வர் இன்னாள் முதல்வர் தான் அவங்க கூப்பிடுவாங்க. யார்? எடப்பாடி அவர்கள் போயிருக்காரு, ஜெயலலிதா அம்மா போயிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. இவங்க வந்து பெரிய ஆளுமையான ஆள் யார் நினைக்கிறாங்களோ அவங்கள தான் இன்வைட் பண்ணுவாங்க. இந்த முறை பாருங்கள் ஆதவர்ஜனா இல்லை, விஜய் தான் கூப்பிட்டாங்க. விஜய் சார்பாக தான் ஆதவர்ஜனா கலந்துக்கிட்டார். அப்புறம் காங்கிரஸை சேர்ந்தவர் வந்து திருச்சி வேலுசாமி, இன்னொரு ராஜேஷ்குமாரும் கலந்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதனால் வரையும் கிறிஸ்தவருக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு ஓட்டு கேட்க வந்தவர்களுக்கு நம்ம ஓட்டு போட்டிருந்தோம், ஒரு கிறிஸ்தவனே வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னா அவனுக்கு போடுவோம். பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ மனோஜ் இவர் இருக்கார்ல, பால்வளத்துறை அமைச்சர் இருக்கார்ல, மனோ தங்கராஜ், அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஆதரவான மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ரைட்டா? இல்லை, அவர் அப்படி அந்த விஷயம் தாங்க சொல்கிறேன். அவங்க ஏற்படுத்துறதுக்கு அங்கே இருக்க கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் சிறுபான்மைக்கும் ஆதரவாக இருக்கார், இவருக்கு நம்ம ஓட்டு போடணும், இவர் நம்மளுடைய சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் இருந்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களுக்கு ஓட்டு போடுவீங்களா, ஒரு சிறுபான்மையரே நேரடியாக வந்து ஓட்டு கேட்டால் ஓட்டு போவீங்களா? அந்த அதிகாரமிக்க பதவியில் ஒரு சிறுபான்மையை வைக்க போகிறார். இப்போ எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியை இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஎஸ் கட்சிகளாகட்டும், ப்ராட்டஸ்டன்டாகட்டும், கத்தோலிக்க சபையாகட்டும், இயேசு சபையாகட்டும், லைலா குரூப் ஆகட்டும் எல்லாம் சேர்ந்தான ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்து அவர் அங்கே உட்கார வச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் அவருக்கு அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி வேலை செஞ்சிட்ருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்க மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஒரு கிறிஸ்தவ பெருமக்களை ஒருத்தர் உட்கார வைக்கணும் அப்படின்றப்ப அப்போ திமுகவுடைய அந்த 13-14% ஹாட் கேக் ஓட்டில் ஒரு 7-8% ஓட்டையை திரு விஜய் போடுறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணி மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தானே பார்க்க போகிறாரு. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப ஒரு நடிகர்னு பார்க்குறவங்க, தமிழ்காரன்னு பார்க்குறவங்க, ரசிகராக வந்து தலைவர்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் கிறிஸ்தவராக ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு கேள்வி இல்லை. அது வந்து அவர் பொதுவாக பார்க்குற மாதிரி கட்டமைப்பு தான் அவர் ஏற்படுத்துறாரு. அவர் வந்து குங்குமம் வச்சுக்கிறதாகட்டும், நேற்று வரை ஜோசப் விஜயின் பேரை போட்டு இப்போ விஜயின் போட்டு இந்துக்கள் ஓட்டடி பெறணுன்றதுக்காக அரசியல் ரீதியாக அவர் நகர்வுகளை நகர்த்துறார். அது பாராட்டக்கூடியது. ஏன்னா ஒரு அரசியலுக்கு வந்து நீதி வந்து நீங்கள் வந்து ஒரு சமயம் சார்ந்தவன்று ஐடென்டி பண்ணப்பட்டீங்கன்னா மற்ற சமுதாயத்தை சேர்ந்து உங்களை மதிக்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும். அது நம்ம வரவேற்கிறோம். அதனால தான் அவர் ஜோசப்பை தூக்கிட்டு ஒன்று விஜய் மட்டும் இருக்கிறார், குங்குமத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறார். அவர்னா எல்லா சமுதாயத்துக்கும் நான் பொதுவானவர் சொல்கிறார், மாற்றில்லை. ஆனால் எல்லா சமுதாயத்துக்கும் அவர் பொதுவானவராக இருந்தாலும் இவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு திமுக சார்பாக நீங்கள் எலெக்ஷனில் போட்டியிட போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கே போனோன்னா உங்களுக்கு முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க, நீங்கள் பெரும்பான்மையாக அங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு, அந்த ஏரியாவில் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த முக்குலூர் சமுதாயத்தை போட்டவங்க மட்டும் அவர் ஜெயிக்க முடியாது. நாயுடு, முதலியார், மற்ற கிறிஸ்தவ சிறுபான்மைக்கர், ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன், விஸ்வகர்மா, செட்டியார்னு யார் யார் மற்ற சமுதாயத்திலும் அவனும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் அவர் ஜெயிக்க முடியும். கரெக்டாக? அப்போ அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? அந்த இடத்துல தெரியுங்களே. இப்போ திருநாகரசு நிற்கிறார் காங்கிரஸ் சார்பாக, அவர் இன்னும் முக்குலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர், தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ முக்குலத்தூர் சமுதாயத்தை எங்கே பெருமையாக இருக்குது? திருச்சியில் இருக்குது. அதனால் திருச்சியில் போய் அவர் நின்னார் எம்பியா. அப்போ எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதிலாக தான் விஜய் வந்து பெரும்பான்மை எல்லா மக்களுக்கும் பொதுவான மாதிரி தன்னை காட்டியிருந்தாலும் விஜய் அடிப்படையாக கிறிஸ்தவர்னு எல்லாருக்குமே தெரியும், அவர் ஜோசப் விஜய்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ தெரிஞ்சிருக்கப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணணும்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் திமுக இன்றைக்கி விஜய் வரவை பார்த்து பயப்படுகிறது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, தேசிய ஜனநாயக இங்கே சிறுபான்மையினர் ஓட்டுன்றது குறைவு தானே. எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுன்றது ஒரு 11-15%, அந்த ஒரு பர்சன்டேஜ் இல்லை, 8%, மொத்தமே 13% தான். ரெண்டுமே சேர்த்து ஆக்சுவலி என்னன்னா, ஆக்சுவல் ஃபிகர்ஸாக வந்து தியரட்டிக்கல் ஃபிகர்ஸ்ன்றது ஒன்று இருக்குது. கிறிஸ்துவத்தை ஏற்றுட்டு கிறிஸ்துவத்தை பழகிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களோட லிஸ்ட்ன்றதே ஜாஸ்தியாக இருக்குல்ல தமிழ்நாடு. இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் முன்னாடி சொன்னது இப்போ பதிவை நினைவிட்டு விரும்புகிறேன். நீங்கள் கேத்தலிக் கிறிஸ்டனாக இருங்க, ப்ராட்டஸ்டண்ட்டாக இருங்க, கத்தோலிக்காக, ரோமன் கேத்தலிக்காக இருக்குங்க, எது வேணா இருங்க, மாற்று இல்லை. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய யூனிட்டி இருக்குது.
அந்த யூனிட்டி இருக்குது. இப்போ நம்ம பெரும்பான்மை இந்துக்கள் வந்து நம்ம இந்துக்களுடைய மடாதிபதிகள், பீடாதிபதிகள், ஆச்சாரியார்கள், மடத்தை சேர்ந்தவங்க, நம்ம வந்து சைவ மடத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வந்து ஓட்டளிக்கணும்னு சொன்னாங்கன்னா, இங்கே இருக்க எதிர்கட்சிகள் என்ன பரப்புரை வைக்கிறாங்க? இது மதச்சார்பற்ற நாடு, மதத்தின் பேரில் ஓட்டு கேட்குறாங்க, இவங்க ஒழிக்கப்பட வரும்னு சொல்லி வைக்கிறாங்களா இல்லையா? வைக்கிறாங்களா இல்லையா? அதே வந்து பிஷப் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர் ஆகட்டும், நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டளிக்குன்னு சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல எங்கே அடிஞ்சு போகுது? அந்த இடத்துல மதம் கிடையாது. ஏன்னா அவங்க யூனிட்டியாக இருக்கான்னு காட்டிக்கிறாங்க. ஜமாத்தில் சொல்லக்கூடாதுன்றது சொல்லணும்ல மாற்று கட்சிஸ்துக்கு. எப்படி நீங்கள் இந்து மதத்துக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ, ஜமாத்தை கேட்டு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் இந்த கேண்டிடேட் நமக்கு கரெக்டான ஆளா, இந்த கேண்டிடேட் வந்தால் நமக்கு உண்மை செய்வேனா, நல்லது செய்வானா, அப்போ அவனுக்கு ஓட்டு போடணுன்னு தனிப்பட்ட நபர் சிந்திக்கிறதுல மதம் உள்ள போகுதா இல்லையா? நான் சொல்ல போங்களா? அப்போ இந்த இடத்துல நீ கிறிஸ்தவ மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கு மட்டும் மதச்சார்பற்றன்றது கடந்து போயிடுவாங்க. நம்ம ஆட்கள் இந்துக்கள் சம்மந்தம் சொன்னோன்னா இங்கே மதம் உள்ளே பூந்துச்சு, இவர்களுக்கு மதம் பிடித்து விட்டது, யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி இவர்களுக்கு மதம் பிடித்து விட்டதுன்னு சொல்லி மடைமாட்டு பண்ணுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. அதில் பிஜேபி பிடிச்சவன் இருப்பான், அதில் திமுக பிடிச்சவன் இருப்பான், ஏடிஎம்கே பிடிச்சவன் இருப்பான். ஆனால் அவங்க எங்கே யூனிட்டியில் ஃபார்ம் ஆகிறாங்க? பிஷப் சொல்கிறதையும் ஃபாஸ்டர் சொல்கிறதையும் ஃபார்ம் ஆகிடுவாங்க. நம்மளுடைய கிறிஸ்தவ பிரதிநிதி வந்திருக்கிறார், நமக்காக உழைக்க காத்திருக்கிறார், ஏற்கனவே நம்ம மற்றவர்கள் வாக்களித்து நம்ம வந்து அரசியல் பலத்தை இழந்தது போதும், இந்த நம்மளுடைய பிரதிநிதியாக தேவதூதனாக அவர் வந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொன்னால் ஃபாஸ்டர் சொல்லிட்டாரு. நான் நேற்று வரை திமுக போட்டிருந்தேன், நேற்று நான் பிஜேபி போட்டிருந்தேன், இப்போ நான் விஜய் சார் தான் போடுவேன். இதுதான் அந்த யூனிட்டி. அந்த யூனிட்டி வந்து தனிப்பட்ட ஒரு நபரினுடைய விருப்ப வெறுப்பில் வந்ததுன்னா இன்னைக்கு இந்த ஹாட் கேட்க டிஎம்கே ருசிக்க முடியாது. அவங்க எந்த நெருப்பை பற்ற வச்சாங்களோ அந்த நெருப்பே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அவங்க பற்ற வச்ச நெருப்பு பேக் ஃபயர் ஆகுது. அவங்க கரெக்டாக பாருங்கள், கிறிஸ்தவ பண்டிகைக்கு எல்லாரும் போய் நின்றுவானுங்க, கேட்கறதுக்கு பாருங்க. அலோலியான்னு கத்துவார் யார்? நம்ம அறநிலைத்துறை சார் பாபு கத்துவார், அலோலியான்னு கத்துவார். சரிங்களா? அப்புறம் மாண்புக்கு துணை முதலமைச்சர்னு சொல்லுவாங்க, என்னோட ஒய்ஃப் கிருத்திகா கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவ மதத்தை மதிக்கிறேன், நானும் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கிறேன், அலோலியான்னு அவரும் கத்துவார். இவர் நம்ம மாண்பு முதலமைச்சர் எங்கன்னா இஸ்லாமிய பண்டிகை போனால் குல்லா போட்டு கஞ்சியை குடிச்சு நான் வந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே பண்ணுறாங்களா? இப்போ பிஜேபியில் யாரும் குல்லா போட்டு கஞ்சிலாம் குடிக்க மாட்டாங்க. நீங்கள் மோடிஜி அவர்கள் கூட நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இஸ்லாமிய ஃபங்க்ஷன் கலந்து பார்த்தவரை குல்லா போட்டு கஞ்சி குடிக்க மாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் குல்லா போடலன்னு நினைக்கிறேன். யாருமே குல்லா போட மாட்டாங்க. மார்க்கத்தை மதிக்கிறேங்க. அவங்கவுங்க ஜெய்வம் அவங்களுக்கு உயர்ந்ததுங்க. அவங்களோட பண்டிகைகள் நம்ம கலந்துக்கிறதும் நம்ம பண்டிகையில் அவங்க கலந்துக்கிறதும் வரவேற்பு, அதில் மாற்று இல்லை. அதற்காக வேஷம் அடையாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்க உங்களுடைய அந்த வேஷம்ன்ற வார்த்தை கொண்டு வந்தாருன்னா மோடி அவர்கள் தான் போற ஸ்டேட்டுக்குலாம் ஒரு வேஷம் போட்டு சுத்துறாருன்ற ஒரு கம்ப்ளைண்ட். அது இந்து மதத்துக்கு பாருங்க, கான்ஸ்டியூஷன் என்னங்க சொல்லுது? கான்ஸ்டியூஷன்ல வந்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ரைட்டா, பார்சி, சீக்கியர்கள், ஜைனஸ், புத்திசம் இவங்க எல்லாருமே எதுக்குள்ள வராங்க? ஹிந்துஸ் கீழே தான் வராங்க. கான்ஸ்டியூஷன் படி தாங்க ஒரு நாட்டோடைய பிரதமர் மதிக்க முடியும். ஒரு பிரதமர் வந்து நாட்டில் செயல்படுறாருன்னா கான்ஸ்டியூஷன் படி தான் செயல்பட முடியும். நீங்கள் வந்து சீக்கியர் டர்பன் கட்டியிருக்காங்க, தனி மதமே இருக்குது சீக்கியர்கள். ஆனால் கான்ஸ்டியூஷன் படி அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க? இந்து மதத்தை சேர்ந்தவங்க, பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க, ஜெயின்ஸு பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க. இது மகாவீர் கும்பிடுவாங்கள்ல, ஜைன மதத்தை சேர்ந்தவங்க, பார்சி சூரியனை கும்பிடுறவங்க. அவங்களாம் வந்து ஒவ்வொரு கடவுளையும் ஒரு மாதிரி இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? அவங்கள இந்துன்னு தான் வரையறை பண்ணியிருக்கு. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அவ்வளோதான். அப்போ நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் பார்சியின மக்களுக்கு இப்போ போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் இருக்கிறதாகட்டும், ஜைன மதத்தை சேர்ந்தவர்களோ புத்திஸ்ட்டை போய் நீங்கள் கலந்துக்கிறதப்போ நீங்கள் இப்போ ட்ரெஸ்ஸை போதில் ஒன்றும் தவறு இல்லை. கான்ஸ்டியூஷன் படி தான் செயல்படணும். இப்போ நீங்கள் நம்ம நாட்டுடைய பிரதமராக 10 வருஷம் இருந்தார் மன்மோகன் சிங். எப்போனா அவர் டர்பனை காட்டினாரா? அவசியம் இல்லை சார். அவசியம் இல்லை. நம்ம எப்படி பார்க்குறோம் அவரை? இந்தியாவின் ஒரு அங்கமாக பார்க்குறோம். இந்து அவருடைய சமயம் பார்த்து அவர் போட்டிருக்காரு, அவருடைய கல்ச்சர் படி அவர் போட்டிருக்காரு, அவர் இந்து. அப்படிதான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஊரில் வேட்டி சட்டை கட்டுறது அதே மாதிரி தான். அந்த வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. அப்போ இங்கே இருக்கக்கூடியது ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிட்டியாக இருக்கிறத இந்து மதத்தையும் கொண்டு வரதுக்கு நாங்கள் பாடுபடுறோம். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ மதுரை ஆதீனம் வரார் பொது வழியில் வந்து இந்த வாட்டி மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வாக்களிக்கணும்னு சொன்னால் எவனா கேட்குறானா? கேட்க மாட்டேன்றான்ல. ஆனால் இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற நண்பர்கள் கேட்குறானா இல்லையா? பாயிண்ட் எங்கே புரியுதா அவங்களுக்கு? இப்போ அவனை கேட்க வைக்க தான் நாங்கள் பாடுபடுறோம், அவ்வளோதான். யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி அப்படி கேட்கறது ஜனநாயகமாக இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏங்க நீங்கள் அவங்க கேட்கணும், கேட்க நீங்கள் கேட்குறீங்க, அதனால் நான் கேட்குறேங்க தனிப்பட்ட முறையில். என்னோட தனிப்பட்ட முறையில் இது ஒரு கேள்வியாக கேட்டிங்கன்னா,
இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் அவனுடைய மனசாட்சிக்கு பிறகு அவனுக்கு பிடித்த கட்சிகள் பார்த்தா ஓட்டளிக்கணும். அதான் என்னுடைய தனிப்பட்டது. ஜமாத் சொல்லிச்சே, தனிநபர். ஆமாம், ஜமாத் சொல்லிச்சேன்னு சொல்லிட்டு பிடிக்காதவர் நீங்கள் ஓட்டளிக்க கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு பாஸ்டரும் பிஷப்பும் சொல்லிட்டாருன்னு பிடிக்காதவர்கள் நீங்கள் ஓட்டளிக்க கூடாது. அதுலேருந்து வேறுபட்டு வரணும் தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி. தேங்க்யூ. நன்றி.